அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில உணவு நட்காப்பு என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் பார்க்க இருக்கு. இப்ப நாங்க இறுதியாக உணவு நட்காப்பு தொடர்பாக படித்த விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். இப்ப உணவு நட்காப்பு என்று சொல்லப்படுவது உணவு பழுதடைகிறதுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளை கட்டுப்படுத்தி உணவை நீண்ட காலம் பாதுகாப்பாக வைத்திருக்கும். அதுதான் உணவு நட்காப்பு செய்யறன்னு சொல்லுவாங்க. உணவு நட்காப்பு உணவு நற்காப்பு என்றால் உணவு பழுதடைய செய்யக்கூடிய காரணிகளை கட்டுப்படுத்தி நீண்ட காலம் உணவை பாதுகாப்பது. அப்ப அப்படி உணவை நற்காப்பு செய்யக்கூடிய முறைகள், நீண்ட காலம் உணவை பழுதடையாம வச்சிருக்கிறதுக்கான முறைகள்ல நாங்க பாரம்பரிய முறைகள், நவீன முறைகள் என்று சொல்லி இரண்டு வகையாக அதை பார்க்கலாம். இப்ப பாரம்பரிய முறைகள்ல அதாவது பழைய காலத்துல என்னென்ன முறைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஒன்று உப்பிடுறது, உப்பிடுதல். உப்பிடுதல்ன்றா அவங்களுக்கு தெரியும் என்னது, கருவாடு உப்பு போட்டு உலர்த்துதல். தெரியாத மாதிரி உப்பிடுதல், உலர்த்தல், புகையூட்டுதல். புகையூட்டுதல் அதே மாதிரி தேனில அமிழ்த்துறது, தேனில அமிழ்த்துதல். சரியா? அடுத்தது உலர்ந்த மண்ணால மூடி வைக்கிறது. அப்ப இதெல்லாம் பழைய காலத்துல பின்பற்றப்பட்டு வந்த உணவு நற்காப்பு செய்யக்கூடிய முறைகள் என்று சொல்லுவோம். இதுவே இப்ப நவீன முறையாக இப்பவும் இந்த உலர்த்தல் செய்யப்படுகிறது. அதாவது செத்தல், உங்களுக்கு தெரியும், மிளகாய் உலர்த்தப்படும். அதே மாதிரி இப்பவும் உலர்த்தல் நடைமுறையில இருக்கிறது. நெல்லு சூரிய வெப்பத்தினால உலர்த்தப்படும். இந்த மாதிரி பயறு, உளுந்து, அந்த மாதிரி தானியங்கள் உலர்த்தல் செய்யப்படுகிறது. அதே மாதிரி இப்ப குளிர்த்தல் அல்லது மிகை குளிரூட்டல், குளிரூட்டல் அல்லது மிகை குளிரூட்டல் என்று சொல்லுவோம். அப்ப இது பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நடக்கும். அப்ப இப்ப அதிகமாக உணவு வகைகள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அல்லது நீண்ட காலம் நாங்க அதை வச்சு பாவிக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிக்கிறோம். அப்ப ஃப்ரிட்ஜில் வைக்க ஒன்று குளிரூட்டல் செய்யறோம் அல்லது மிகை குளிரூட்டல், நம்ம டீஃப்ரிட்ஜ்னு சொல்லுவோம். அப்ப அதுக்குள்ள வைக்கிறோம். இப்ப இது தவிர இப்ப இருக்கக்கூடிய நவீன உணவு நற்காப்பு முறைகள்ல உலர்த்தல் மூன்று வகையாக நடக்கும். ஒன்று சூரிய வெப்பத்தினால உலர்த்தல் நடைபெறுகிறது. இன்னொன்று அடுப்புல அவன்ல வச்சு உலர்த்தல் நடைபெறுகிறது. மூன்றாவது சிவிரி உலர்த்தல். உலர்த்தல் என்பது மூன்று வகையாக நடக்கும். சாதாரணமாக சூரிய வெப்பத்தினால உலர்த்தல் செய்யலாம், அல்லது அடுப்புல வச்சு உலர்த்தல் செய்யலாம், அல்லது சிவிரி உலர்த்தல். அதாவது பாத்தீங்கன்னா சிவிரி உலர்த்தல் மூலமாக எங்களுக்கான பால்மா பேக்கெட்டுகள், அதாவது அங்கர் பாத்தீங்கன்னா பால்ல இருந்துதான் தயாரிக்கப்படும். அது சிவிரி உலர்த்தல் மூலமாக அந்த கொள்கலன்ல பால் சேகரிக்கப்பட்ட பெரிய கொள்கலன்கள்ல அதிக அமுக்கம் செலுத்தப்பட்டு அதுல அந்த வெப்பத்தின் மூலம் தான் பால்மா உற்பத்தி செய்யப்படுகிறது. சரி, அதை சொல்றது சிவிரி உலர்த்தல் என்று சொல்றோம். அப்ப இதெல்லாம் நவீன முறையாக இருக்கிறது. அதே போலதான் செறிவாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற முறை. அடுத்தது செறிவாக்கு.
செறிவாக்குதல்ல பாத்தீங்கன்னா உணவானது குறித்த நிலைமைகளின் கீழ செறிவாக்கப்பட்டுன்னா இப்ப பாருங்க ஒரு ஜாம், அந்த பழங்கள் நிறைய பழங்களை எடுத்து ஒன்றாக அதனுடைய சாறோ அல்லது ஜூஸையோ எடுத்து நாங்க இந்த ஜாமையோ அல்லது சோஸுகளையோ செறிவாக்கப்பட்டு வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நுண்ணங்கின்ற வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதை நாங்க என்ன செய்யறோம், தகரத்திலேயோ அல்லது ஒரு போத்தல்லையோ அடைக்கப்பட்டு வச்சிருக்கு. அது செறிவாக்குதல் என்ற முறைக்குள்ள வரும். செறிவாக்குதல் என்றது என்ன? ஒரு உணவை நற்காப்பு செய்யக்கூடிய ஒரு முறை. உணவை நற்காப்பு செய்யக்கூடிய ஒரு முறைதான் செறிவாக்குதல். சரியா? அப்ப செறிவாக்குறது இப்ப நடைமுறையில இருக்கு. பாருங்க, பழப்பாகுகள், ஜேம் போத்தல்கள், சோஸ் போட்டுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கு. அப்ப இப்ப நாங்க நற்காப்பு செய்யப்படுகின்ற முறைகள், மெத்தட், என்ன மெத்தட்டை யூஸ் பண்றோம், அத முறைகள் என்று சொல்லுவோம். சரி, அப்ப பழைய முறையில உட்புடுதல், உலர்த்துதல், புகையூட்டுதல், தேனில் அமிழ்த்தல் என்ற முறைகளை பாவிச்சிருந்தார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நவீன முறைகள்ல குளிரூட்டல் செய்தல், ஃப்ரிட்ஜில் வைத்தல் அல்லது மிகை குளிரூட்டல் செய்தல், டீஃப்ரிஜர்ல வைத்தல், உலர்த்தல். உலர்த்தல் 3 முறைகள்ல நடக்கலாம். ஒன்று சூரிய வெப்பத்தினால உலர்த்தல் செய்யலாம், அல்லது அவன்ல வச்சு உலர்த்தல், அடுப்புல வச்சு உலர்த்தலாம், அல்லது திவிரி உலர்த்தல், பால் மாக்கள்ன்ற உற்பத்தி அப்படி நடக்கும். அதே போல செறிவாக்கம் நடைபெறுகிறது. சரியா? இப்ப எங்களுக்கு இந்த ஒவ்வொரு முறையையும் நாங்கள் செய்யும் போது, அதாவது ஒரு உணவை நாங்க பதப்படுத்திக்குள்ள அதுக்கு பழுதா போறதுக்கு என்ன ரீசனோ அதைத்தான் கட்டுப்படுத்த போறோம். அப்ப எங்களுக்கு முதல் நாங்க உலர்த்தல் ஏன் செய்கிறோம்? இப்ப நாங்க மிளகாய உலர போட்டு அல்லது சூரிய வெப்பத்தினால அதை உலர்த்தி வச்சா ஏன் அது பழுதா போகையில? அப்ப நார்மலா பிடிங்கி வச்சிருக்க பச்சை மிளகாயோ அல்லது பச்சை மிளகாய் கொஞ்ச நாள்ல பழுத்துரும். பழுத்த பிறகு அதை அப்படியே விட்டோம்னா கொஞ்ச நாள்ல அழுகி போய், அல்லது அதை பிடிங்கி நாங்க சூரிய வெப்பத்தினால உலர்த்தல் செய்யக்குள்ள அது பழுதா போகாம இருக்கு. அப்ப அது உலர்த்தல் செய்யறதுனால நாங்க எந்த நுண்ணங்கிய என்ற காரணியா அல்லது எதை கட்டுப்படுத்துகிறோம்? உணவு நற்காப்பு செய்வதற்கு காரணமாக இருக்கிற அந்த காரணி எது என்று கண்டுபிடிக்க போறோம். அப்ப நாங்க அத ஒரு அட்டவணையில இருக்கிறது அப்படியே பார்ப்போம். ஒவ்வொரு முறைகளையும் நாங்க செய்ய அதன் எந்த வளர்ச்சி, எதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதை நாங்க பழுதா போகாம கண்ட்ரோல் பண்றோம் என்பதற்குரிய ஒரு அட்டவணை தான் பார்க்க இருக்கு. சரி, அப்ப புத்தகம் இருக்கிறார்களுக்கு தெரியும், 99வது பக்கத்துல உங்களுக்கு அந்த அட்டவணை தரப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு முறைகளையும் அந்த ஒவ்வொரு முறைகளுக்கு உரிய காரணிகளையும் பற்றி நாங்கள் பார்ப்போம். அட்டவணை 13.2 சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நற்காப்பு முறைகளையும் அதற்கான காரணங்களையும் பார்ப்போம். இப்ப பாருங்க, முதலாவது விடயம் உலர்த்தல். முதலாவது விடயம் உலர்த்தல். உலர்த்தல் என்பது ஒரு நற்காப்பு முறை. நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கு. இப்ப உலர்த்தல் செய்யக்குள்ள சூரிய வெப்பத்தினால உலர்த்தலாம், அல்லது அடுப்புல அவன்ல வச்சு உலர்த்தலாம், அல்லது செவிரி உலர்த்தலாம். இந்த 3 செய்முறைகள்லையும் உலர்த்தல் செய்யக்குள்ள அந்த உணவு நற்காப்பு செய்யப்படுவதற்கு காரணமான காரணி எது? அங்க நாங்க
உலர்த்துவதன் மூலம் நீர் அகற்றப்படும். அப்ப அந்த உணவில இருக்கக்கூடிய நீர்த்தன்மை இல்லாமல் போகும். அப்ப நீர்த்தன்மை இல்லாம போனால் உணவில நுண்ணங்கிகளினுடைய வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும். ஈரமாக இருந்தால்தான் இலகுவாக நுண்ணங்கி பிடிக்கும். ட்ரையா இருந்துச்சுண்டா, உலர்ந்து போயிருந்தால் அதில நுண்ணங்கி வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும். குறைவு இருக்காதுன்னு சொல்ல முடியாது, கட்டுப்படுத்தப்படும். அப்ப எங்களுக்கு இந்த உலர்த்தல் செய்யறதுனால என்ன கிடைக்குது? அந்த உணவில் இருக்கக்கூடிய நீர் அகற்றப்படுகிறது. அப்ப அங்க நுண்ணங்கி வளர்வதற்கு தேவையான அந்த நீர் ஊடகம் அல்லது ஈரலிப்பு தன்மை இல்லாம போறதுனாலதான் அங்க நுண்ணங்கி வாழ இல்லாம இருக்கு. அப்ப நுண்ணங்கி வராதண்டா அந்த உணவு பழுதா போகாம இருக்கு. சரியா? அப்ப உலர்த்தல் செய்யறதுன்ற நோக்கம் என்னன்னா நீர் அகற்றப்படுது. அந்த உணவில் இருக்கக்கூடிய நீர் அகற்றப்படுதல். அப்ப இதுல உலர்த்தல் முக்கியமான நோக்கம் என்று கேட்டா உணவில இருக்கக்கூடிய நீர் அகற்றப்படுது. அதுதான் பிரதானமான ரீசன். இதனால நுண்ணங்கிகளின் வளர்ச்சி தடைப்படும். சரியா? இரண்டாவது என்ன செய்யறோம்னு பாருங்க. வெப்பநிலையை கட்டுப்படுத்து. வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்றோம்னா ஒன்று குளிரூட்டல் செய்கிறோம் அல்லது மிகை குளிரூட்டல் செய்கிறோம். சாதாரணமாக ஃப்ரிட்ஜிலேயோ அல்லது ஃப்ரிட்ஜிலேயோ வைக்கிறோம்னா எங்களுக்கு வெப்பநிலையை குறைக்கிறோம். எப்படி குறைக்கிறோம்னா ஒரு நுண்ணங்கிகளினுடைய பெருக்கத்திற்கு உகந்த வெப்பநிலை, அதாவது சாதாரணமா இந்த 30 பாகை சீல தான் அதிகமாக நுண்ணங்கி பெருகுமாக இருந்தால் அந்த 30 பாகை சி கிடைக்காம குறைச்சு விடும். 4 பாகை செல்சியஸ்லயோ அல்லது அதை விட குறைச்சோ நாங்க இந்த ஃப்ரீசர்ல வைக்கக்குள்ள சாதாரணமா குளிரூட்டல் செய்யக்க 4 பாகை செல்சியஸ்ல வச்சிருப்போம். மிகை குளிரூட்டல் செய்யக்க மறை 18 பாகை செல்சியஸ்ல வைக்க போறோம். அப்ப எங்களுக்கு வெப்பநிலையை நன்றாக குறைக்க அங்க நுண்ணங்கி பெருகுவது தடைப்படும். ஆகவே நுண்ணங்கி பெருகுவதற்கான வெப்பநிலை இல்லாட்டி அதன் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும். வளராது, அதுக்கு மேல அது பெருகாது. அப்ப எப்படியோ உணவு பழுதா போகாம தடுக்க வேண்டுமென்றா முக்கியமாக அதுல நுண்ணங்கி பெருகாம நாங்க பார்க்கணும். நுண்ணங்கிக்கு என்னென்ன காரணி தேவையோ அது கிடைக்க கூடாது. அப்போ முதலாவது பார்த்துட்ட நுண்ணங்கிக்கு ஈரலிப்பு தேவை. அப்ப ஈரலிப்பு இல்லாம நன்றா உலர்த்தி காய வச்சுட்டோம்னா அதுல நீரை கட்டப்பட்டுரும். ஆகவே நுண்ணங்கி வராது. அல்லது வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ண வேணும். நல்லா ஃப்ரீசர்ல கொண்டு குளிரூட்டல் செஞ்சு விட்டோம்னா அதுக்கையும் நுண்ணங்கி என்ன செய்யாது, பெருகாது, கண்ட்ரோல் பண்ணும். அப்ப குளிரூட்டல் செய்யறதுன்ற நோக்கம் நுண்ணங்கிகளின் பெருக்கத்துக்கு அவசியமான அல்லது உகந்த வெப்பநிலைய கொடுக்காம பார்த்துக்கொள்வது. சாதாரணமா வெளியில வச்சா அது பழுதா போகும், ஆனா ஃப்ரிட்ஜில் வச்சா பழுதா போகாது. ஆகவே வெப்பநிலையை கட்டுப்படுத்துவோம். அங்க என்ன செய்வா, வெப்பநிலையை கட்டுப்படுத்துவோம். அதே மாதிரி செறிவாக்குறது அல்லது தேனில வைக்கிறது. அப்ப செறிவாக்குறது நாங்க பார்த்துறாங்க ஜாமுகள், பழப்பாகுகள், சோசுகள் எல்லாம் பார்த்துருக்கு. அப்ப அதுல என்ன செய்யறோம்னா உணவு பதார்த்தத்துல இருக்கக்கூடிய நீரகற்றும். எங்களுக்கு செறிவாக்குறோம்னா நன்றாக அது அந்த பழத்தின் தன்மை தான் அங்க கூடவா இருக்கும். தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்கிறேன். செறிவாக்குறதுன்னா குறித்த அந்த உணவு பதார்த்தம் மட்டும்தான் அதிக அளவில் இருக்கும். அதோட மிக்ஸ் ஆகி வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்ப அதுல தண்ணி இது இல்லாம நாங்க அதை என்ன செய்ய வேணும், நன்றாக செறிவாக்கம் செய்ய வேணும். சரியா? அப்ப அதுல உணவில் இருக்கக்கூடிய நீரை அகற்றிப்போம். அந்த உணவை செறிவாக்குதல். இதனால என்ன நடக்கும்டா, நீர் அகற்றப்படுறதுனால நுண்ணங்கின்ற பெருக்கம்
கட்டுப்படுத்தப்படும். சரியா? ஆகவே எங்களுக்கு அது என்ன செய்யுது? நீர் கிடைக்காம அந்த உணவு பழுதா போகாம இருக்கு. அந்த நுண்ணங்கிக்கு தேவையான நீர் கிடைக்காது. சரி, அதே மாதிரி புகையூட்டுற சந்தர்ப்பங்கள்ல புகையில இருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் நீரகற்றப்படும். நீரகற்றல் செய்யும். இதனால நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு வந்தாங்க குறைக்கப்படும். புகையில இருக்கக்கூடிய சில ரசாயன கெமிக்கல்ஸ் எங்களுக்கு நீரகற்றப்படும். நுண்ணங்கிகளினால அந்த தொழிற்பாடு நடக்க விடாம நீரகற்றப்பட்டு நுண்ணங்கிகளின் வளர்ச்சியானது கட்டுப்படுத்தப்படும். அதே போல இரசாயன பதார்த்தங்களை நாங்க சேர்க்கிறது அல்லது இந்த நற்காப்பு பதார்த்தங்களை சேர்க்கிறது உணவு பழுதா போகாம இருக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸை சேர்த்து வைக்கும். இதனால என்ன செய்கிறோம்னா உணவுல இருக்கக்கூடிய நீர் அகற்றப்படுதல். இப்போ உணவுல இருக்கக்கூடிய நீரை அகற்றுறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். எப்படியோ நீர்த்தன்மை இருந்தால் அங்க ஒரு ஈரலிப்பு கட்டாயம் இருக்கு. ஈரலிப்பு இருந்ததுண்டா அது என்ன செய்திடும்? உடனடியா பழுதா போயிடும். இப்ப பாருங்க, சாதாரணமாக ஒரு தக்காளி பழமோ ஒரு ஆப்பிள் பழமோ வாங்கி ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு கிழமை சும்மா வெளியில கிடந்தா கட்டாயம் பழுதா போகும். ஆனா கொஞ்சம் காய வச்ச வித்துக்கள்ண்டா அங்க நீர்த்தன்மை குறைவாக இருக்கிறதுனால அது கெட்டு போகாம கொஞ்ச நாளைக்கு இருக்குது. இப்ப நீர்த்தன்மை அதிகமாக இருந்தால் அந்த உணவு பழுதா போகும். சரியா? அப்ப எங்களுக்கு நுண்ணங்கின்ற வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண வேணும்டா ஒன்று அந்த உணவில இருக்கக்கூடிய நீரை அகற்றி விட்டுறவர், அதாவது உலர்த்தல் செய்தோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பம். சரியா? அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல இருந்து நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு உணவையும் நாங்க எப்படி பாதுகாக்கிறோம், அதுல எதை செய்தா நுண்ணங்கி தொற்றாது என்றதை பார்த்துக்கொள்ள வேண்டும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நீங்க வாங்கி குடிச்சிருப்பீங்க மைலோக்கள், மில்க் பாக்கெட்டுகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப இது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுனா பார்சல் முறை மூலம்தான் இந்த பால் உற்பத்தி பொருட்கள் ரெடி பண்றாங்க. இப்ப இங்க என்ன செய்வினோம்னா 72 பாகை செல்சியஸ் 72 பாகை செல்சியஸ் என்பது சாதாரண சூழல் வெப்பநிலையிலும் பார்க்க மிக உயர்வாக. சாதாரணமாக 28 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்குன்னா அதுல பார்க்க அதிகமான வெப்பநிலையில 15 செகண்ட்கள் வரை பாலை சூடாகும். அப்ப அதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் முதல்ல அழிக்கப்படும். ஏற்கனவே பாலில பசு பசுவில இருந்து கறக்கப்பட்ட நோமல் பாலில், அதாவது காய்ச்சாத பாலில கட்டாயம் நுண்ணங்கிகள் இருக்கும். அப்ப அதை நாங்கள் 72 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில வெப்பப்படுத்திக்குள்ள, அதாவது சூடாக்க வெப்பமேற்றுவதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை என்ன செய்வோம்? அழிப்போம். சரி, அதுக்கு பிறகு அதை நாங்க பார்சல் முறையில நற்காப்பு செய்யப்பட்ட பால் பிறகு குளிரூட்டில வைக்கப்பட்டு அதை நாங்க ஒரு 2 வீக்ஸுக்கு வரைக்கும் அதை நாங்க பாலை பாவிக்க முடியும். சரியா? அப்ப அதை சொல்றது பார்சல் முறை. அதே மாதிரி தான் சில போத்தல்கள்ல வரக்கூடிய பால் மில்க்குகள் பால் பாக்கெட்டிலேயோ அல்லது இந்த மாதிரியான சில கொள்கலன்கள்லயோ வரக்கூடியது. அது பார்சல் முறையில 138 பாகை நிலையில கிட்டத்தட்ட 2 செகண்ட்கள் வரைக்கும் குறுகிய காலத்துல அதிக பாருங்க, அது செகண்ட்கள் குறைவு, ஆனா வெப்பநிலை கூடவாக இருக்கு. அந்த மாதிரி செய்யப்பட்ட பாலைத்தான் நாங்க 2 தொடக்கம் 3 மாதங்கள் வரைக்கும் வைத்து பாதுகாப்பாக பழுதடையாம வச்சிருக்கலாம். சாதாரணமாக பால் காலையில கறந்தெடுக்கிற பால் ஈவினிங்கே பழுதா போயிடும். ஆனா கிட்டத்தட்ட 2 இருந்து 3 மாதங்கள் வரைக்கும் பாலை நாங்கள் பழுதடையாது பாதுகாக்க முடியும். சரி, அதே மாதிரி போத்தல் அடைக்கப்பட்ட அல்லது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பாலும் எல்லா நுண்ணங்கிகளும்
அழிக்கப்பட்டுத்தான் அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க கிருமி அழிக்கிறதுக்காக என்ன செய்வினம் 120°C வெப்பநிலையில கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு பால் நன்றாக கொதிக்க வைக்கப்படும். பால் கொதிக்கக்குள்ள அதுல இருக்கக்கூடிய நுண்ணங்கிகள் எல்லாமே அழிவடைந்து போகும். சரியா? அப்ப இவை உணவு நற்காப்பு செய்யப்படக்கூடிய முறைகளை பார்க்கிறோம். எப்படி அந்த உணவை பாதுகாப்பா நாங்க பேணுறோம். இப்ப அப்படி செய்யறதுக்கு எந்த காரணியை கண்ட்ரோல் பண்ண வேணும், அந்த உணவில இருக்கக்கூடிய எது நுண்ணங்கிகளை விரைவாக ஈர்க்கும். இப்ப அந்த சாப்பாட்டுல அதிக அளவுல நீர் இருக்கிறதாக இருந்தால் நீர் நீர்த்தன்மை ஈரயிப்பு கூடவாக இருந்தால் கட்டாயம் நுண்ணங்கி பிடிக்கும். சரியா? ரைட். அப்ப நாங்க பார்த்தது உணவு நற்காப்பு செய்யக்கூடிய பழமையான முறைகளையும் நவீன முறைகளையும் பற்றி பார்த்தோம். சரியா? Right. அடுத்தது நாங்க உணவு நற்காப்பிகள் சம்பந்தமாக பார்க்கலாம். உணவு நற்காப்பிகள் உணவு பதார்த்தங்களை நற்காப்பு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய இரசாயன பதார்த்தம். உணவு நற்காப்பிகள் உணவு நற்காப்பு. உணவு நற்காப்பி என்றால் அந்த உணவை நற்காப்பு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய, நாங்க உணவு பழுதா போகாம வச்சிருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சில இரசாயன பதார்த்தம். அதாவது சில கெமிக்கல்ஸ போட்டு அதை பழுதாகாம வச்சிருப்போம் இல்லையா, அது அவற்றுக்கான தமிழ் பெயர் தான் அந்த உணவு நற்காப்பிகள். உணவை நற்காப்பு செய்ய பயன்படும் இரசாயன பதார்த்தம். உணவை நற்காப்பு செய்ய பயன்படுத்தக்கூடிய ரசாயன பதார்த்தங்களைத்தான் நாங்க கெமிக்கல்ஸ் தான் உணவு நற்காப்பிகள் என்று சொல்ல போறோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய சில உணவு நற்காப்பிகளுக்கான உதாரணங்கள் தந்திருக்கு. உணவு நற்காப்புக்கான உதாரணங்கள் பார்க்கிறோம். சில இரசாயன பதார்த்தங்களை பார்ப்போம். சோடியம் குளோரைடு, அது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். எழுதிக் கொள்ளுங்க. உணவு நற்காப்பிகளுக்கு போட்டு உணவு நற்காப்பி எல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள். சரியா? அதே மாதிரி எங்களுக்கு சோடியம் குளோரைடு, பென்சோயிக் அமிலம் இருக்கிறது, அசெட்டிக் ஆசிட் இருக்கிறது. இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரியா? சோடியம் இருசல்பேட்டு, அசெட்டிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், பென்சோயிக் அமிலம். ஜஸ்ட் ஒரு உதாரணம். சரி, அதே மாதிரி அடுத்ததாக நாங்கள் உணவு நற்காப்பு செய்யப்படுகின்ற ஒரு முறை, அதாவது பழப்பாகு அல்லது ஜாம் ஒன்று தயாரிப்பதற்கான முறையைத்தான் பார்க்க இருக்கு. ஜாம் எப்படி தயாரிக்கிறது சொல்லி பார்க்க. ஏற்கனவே எங்களுக்கு புத்தகத்துல அதுக்குரிய ஒவ்வொரு ஓர்டரும் தரப்பட்டிருக்கு. அதாவது செய்முறை, எவ்வாறு ஜாம் ஒன்றை தயாரிப்பது.
ஜாம் தயாரிப்பதற்கான முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்க பார்ப்போம். சரி. ஜாம் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், பழப்பாகு அல்லது ஜாம்னா பழங்கள்ல இருந்து தயாரி. அப்ப நாங்க முதல்ல எதை எடுக்க வேண்டும்னா, நன்கு பழுத்த பழங்கள். முதலாவதாக நாங்க பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஃப்ரெஷ்ஷான புதிய பழங்கள். இப்ப பழங்களை என்ன செய்ய வேணும்? நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். கழுவுதல். பழங்களை எடுத்து முடிய அதை நன்றாக கழுவிக்கொள்ள வேணும். ஃப்ரெஷ்ஷான பழங்களை எடுத்து கழுவி எடுத்து, கழுவின பழங்களை தோல் நீக்கி அல்லது வித்துக்களை நீக்குதல். தோல் அல்லது வித்துக்களை நீக்க வேண்டும். இப்ப ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சாப்பிடக்குள்ள பிறகு தோல் அல்லது அதுல வித்துக்கள் அடிபட்டா நல்லா இருக்குமா? இல்ல தானே உள்ளே. அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க ஜாம் செய்யறதுக்கு பழத்தை எடுத்தா நல்ல பழமா இருக்க வேணும். பழுதடையாததா இருக்க வேணும். ஃப்ரெஷ்ஷான பழம் எடுத்து நன்றாக கழுவி அதுல தோல் வித்துக்களை நீக்கிடும். சரி. அடுத்ததாக சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கு. சிறு துண்டுகளாகுதல். சிறு துண்டுகளாக்குதல். சிறு துண்டுகளாக. சரி. அப்ப முதலாவது பழமெடுத்து கழுவி தோல் வித்துக்களை நீக்கிட்டு இந்த ஓடரை எழுதி கொள்ளுங்களைய பழப்பாக தயாரித்தல் அல்லது ஜாம் தயாரித்தல் என்று போட்டுட்டு இந்த ஓடர் எழுதி கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு இந்த ஓடர்ல சில பெட்டிகள் மாத்திரம் தரப்படும். இந்த ஓடர்ல இடைவெளிகள் தரப்படும். அதுல வர வேண்டியதை எழுத வேண்டி இருக்கு. சரி. அப்ப நீங்க இந்த ஓடரை எழுதி வச்சுட்டீங்கன்னா ஞாபகம் வரும். முதல்ல பழத்தை எடுக்க வேணும், கழுவிக்கொள்ள வேணும், தோல் நீக்க வேணும், சிறு துண்டுகளாக வெட்ட வேணும். நான்காவது, வெட்டின அந்த சின்ன துண்டுகளை ஒரு 3 நிமிடங்களுக்கு வெப்பமேற்றுதல். வெப்பமேற்று ஒரு 3 மினிட்ஸ், ஒரு 3 நிமிடங்களுக்கு வெப்பமேற்ற வேண்டும். அப்படி நாங்க வெப்பமேற்றிக்க என்ன செய்யலாம்? இதுக்குள்ள சிறு துண்டுகளை வெப்பமேற்றிக்குள்ள சிட்ரிக் ஆசிட் 1 கிராம் சேர்த்து, இது ரெண்டுக்கு இடையில சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் 1 கிராம் சேர்த்து, 1 கிராம் சேர்த்து சின்ன துண்டுகளை கீட் பண்ணிட்டு அதுக்குள்ள சிட்ரிக் ஆசிட 1 கிராம் சேர்த்து. இப்ப வெப்பமேற்றின பிறகு 3 மினிட்ஸ் வெப்பமேற்றின பிறகு கொஞ்சம் மெதுவாக வெப்பமேற்று, நல்லா வெப்பமேற்றி இருந்தா அதுக்கு பிறகு மெதுவாக வெப்பமேற்று, மெதுவாக வெப்பமேற்றல், மெதுவாக ஹீட் பண்ண போறோம். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க பெக்டின் 10 தொடக்கம் 15 கிராமும்,
பெக்டின் 10 தொடக்கம் 15 கிராம், சீனி ஒரு 200 கிராம். சீனி 200 கிராமும் சேர்த்து கலக்கு. இதுல வெப்பமேற்றியக்குள்ள இதை செய்யும். முதலாவது என்ன செய்வோம்? பழம் எடுத்து கழுவி வித்துக்களை நீக்கி சின்ன துண்டுகளா வெட்டி அதை வெப்பமேற்றுவோம். வெப்பமேற்றியக்குள்ள சிட்ரிக் ஆசிட்ல 1 கிராம் போடுவோம். 3 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணின பிறகு மெதுவாக ஹீட் பண்ணுவோம். கொஞ்சம் ஹீட்டை குறைச்சு அதுல நாங்க பெக்டின் ஒரு 10 to 15 கிராமும், அதனால 200 கிராமுக்கு சீனியும் கலக்கும். இப்ப இங்கதான் சீனி போடுவோம், மறக்கக்கூடாது. பெட்டி மாறி எழுதக்கூடாது, கரெக்டா எழுதவும். அந்தந்த சந்தர்ப்பத்துல என்ன போடணும்? அதுக்கு மெதுவாக வெப்பமேற்றின பிறகு உயர் வெப்பமேற்று உயர் வெப்ப அந்த முதல் மெல்லிய ஹீட்ல இருந்ததுக்கு இப்ப நல்லா ஹீட் பண்றோம். கிட்டத்தட்ட 100 பாகை செல்சியஸ். 100 பாகை செல்சியஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், இது ஒரு நீர் கொதிக்கிற அளவுக்கு வெப்பம் வரும். 100 பாகை செல்சியஸ். கிட்டத்தட்ட 2 மினிட்ஸுக்கு இதே வெப்பநிலையில மெயின்டைன் பண்ணும். 2 மினிட்ஸ். ஒருவேளை இதுல நாங்க எடுத்த அளவுக்கு சீனி காணாதட்டா இப்ப நாங்க திருப்ப சீனி ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்ப இதுல நாங்க எங்களுக்கு ஒரு 1/2 கிலோ சீனி தேவைப்படுதுன்னா ஏற்கனவே 200 கிராம் சேர்த்துட்டோம், 200 கிராம் சேர்த்துட்டோம். சீனி மிச்சம் இருக்குன்னா திருப்பி நீங்க உயர் வெப்பம் வழங்கியக்கு அந்த சீனியை போட்டு திரும்ப கலக்கலாம். எஞ்சிய சீனியில 300 கிராம் நீங்க இருந்தா என்ன சேர்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் சீனியை சேர்த்து கொள்ள முடியும். இப்ப நாங்க 2 நிமிடம் நன்றாக 100 பாகை செல்சியஸ்ல என்ன செய்யறோம்? வெப்பமாக்கிறத நன்றாக கலக்கும். நன்றாக கலக்கும். எல்லா இடமும் சீராக அந்த வெப்பம் பரவ வேணும். அப்ப ஃபுல்லா நன்றாக கலக்கப்பட வேண்டும். எல்லா இடத்திலையும் வெப்பம் சீராக பரவி இருந்தால்தான் அது நல்ல செறிவாக அல்லது திக்னஸா வரும். சரியா? அடுத்ததாக அந்த சூட்டோடையே கிருமி அளிக்கப்பட்ட போத்துல இடலாம். அதாவது சூட்டுடன் கிருமி அளிக்கப்பட்ட கிருமி அளிக்கப்பட்ட போத்தல்ல இடலாம். அப்ப எங்களுக்கு ஏற்கனவே அந்த போத்தல் கிருமி அளிக்கப்பட்ட போத்தலாக இருக்க வேண்டும். ஏன்னா எங்களுக்கு நீண்ட காலம் ஜாம் செய்தா நாங்க ஒரே நாள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்காக ஜாம் செய்யறது இல்லை. அப்ப இதை நாங்க செய்து வைக்க போறோம்னா எங்களுக்கு அது 1 மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ அந்த ஜாம நாங்கள் பூசி சாப்பிட வேணும். ஆகவே அது கிருமி இல்லாத அல்லது கிருமி அழிக்கப்பட்ட ஒரு போத்தல்ல காற்று போகாம நன்றாக டைட்டா மூடி வைக்கக்கூடிய மாதிரி இருந்தால்தான் அதை நாங்க பாவிக்கலாம், எடுத்து சாப்பிடலாம். எங்களுக்கு கிருமி அழிக்கப்பட்ட அந்த போத்தல்ல நாங்க சூட்டோட எடுத்து போடுறோம். இப்ப என்ன செய்யறோம்? அதுக்கு பிறகு மூடி அதை நாங்க பாதுகாப்பாக வைப்போம். இப்ப எங்களுக்கு
ஒரு ஜாம் தயாரிக்கின்ற முறை மெத்தட் எப்படின்றது விளங்கியிருக்கு. இப்ப இப்படித்தான் ஜாம் தயாரிக்கப்படுது. அப்ப பாருங்க, ஒரு அன்னாசி அன்னாசி பழத்துல ஜாம் தயாரிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? நன்கு பழுத்த அன்னாசி பழம் ஒன்றை எடுப்போம். நன்கு பழுத்த ஒரு அன்னாசி பழம் ஒன்றை எடுப்போம். அந்த பழத்தை கழுவி அதுல இருக்கக்கூடிய தோல், மேற்பரப்புல இருக்கக்கூடிய அதனுடைய முகில், அந்த தோல் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து அன்னாசிய சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுவோம். கட் பண்ணின அந்த அன்னாசின துண்டுகளை வெப்பமேற்ற போறோம் ஒரு 3 நிமிடங்கள். வெப்பமேற்றேக்குள்ள அதுக்குள்ள கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் போடும், 1 கிராம் சிட்ரிக் ஆசிட். பிறகு என்ன செய்ய போறோம்? வெப்பநிலையை கொஞ்சம் குறைச்சு மெதுவா ஹீட் பண்ணுவோம். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க பெக்டின்ல ஒரு 10 to 15 கிராமும், இதோட சேர்த்து சீனியை நாங்க ஒரு 200 கிராம், அல்லது நாங்க எடுத்த சீனி அரை கிலோ சீனி இருந்தா அதுல ஒரு 250 கிராம் போட்டுட்டு அரைவாசி சீனியை வைக்கிறோம். அரைவாசி சீனியை முதலே போட்டுடுவோம். போட்டு மெதுவாக வெப்பப்படுத்த போறோம். சீனி எல்லாம் உங்களுக்கு நன்றாக என்ன செய்யணும்? கரைஞ்சு ஹீட்டுல நல்லா கரையும். அதுக்கு பிறகு உயர் வெப்பப்படுத்த போறோம், நன்றாக ஹீட் பண்ண போறோம். அந்த சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட 100 பாகை செல்சியஸ் வரைக்கும் நாங்க வெப்பப்பீட்ட வேண்டும். கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ். அப்ப திருப்ப நாங்க வெப்பமாக்கேக்கு, சாதாரண வெப்பமாக்கேக்கு ஒரு அரைவாசி சீனியை போட்டுட்டு உயர் வெப்பமாக்கேக்கு மீதி இருக்கிற சீனியையும் போட்டு நன்றாக என்ன செய்யறோம்? கலந்து விடும். வெப்பங்களுக்கு நன்றாக கலந்துட்டு சீனியும் நன்றாக உயர் வெப்பத்துல கரைஞ்சு. அப்ப எங்களுக்கு இப்ப சீனியும் ஃபுல்லா போட்டார். அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? நன்றாக மிக்ஸ் பண்ணணும். அந்த பழப்பாக அல்லது கலவை, பழம் மற்றது இந்த சீனி, பெக்டின், அமிலம், இந்த சிட்ரிக் ஆசிட் எல்லாம் சேர்த்து நன்றாக கலக்குதல். சரி, அந்த கலவை ஃபுல்லா நன்றாக மிக்ஸ் பண்ணணும். சரியா? அடுத்ததாக நன்றாக கலக்கிட்டு அதே சூட்டோட கிருமி அழிக்கப்பட்டிருக்கிற பொட்டில், நாங்க எந்த பொட்டில்ல போட்டு பாவிக்க போறோமோ அந்த பொட்டில்ல அதை நாங்க மூடி வைக்கணும். அடுத்ததாக அதை பாதுகாப்பாக வச்சு எங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்கள்ல அதை நாங்கள் பழப்பாகை ஜாம பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரியா? அப்ப இந்த மாதிரி நற்காப்பு செய்யக்கூடிய உணவு வகைகள் நேரடியாக பயன்படுத்த முடியும். இப்ப நம்ம ஜாம எடுத்து திரும்ப சமைச்சு சாப்பிட வேணும்ன்ற கட்டாயம் கிடையாது. இதை நேரடியாக சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். பழப்பாகவோ பழரசங்களையோ நாங்க உடனடியாக அதை சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஜாம் எடுத்து திரும்ப சமைக்கிறது இல்லை தானே, பூசி உடனடியாக சாப்பிடுவோம். இப்ப எங்களுக்கு இப்படி பொதி செய்யப்பட்ட அல்லது பதப்படுத்தப்பட்டிருக்கிற உணவு வகைகள் உங்களுக்கு தெரியும். இப்ப சிலது, இப்ப இதெல்லாம் நேரடியாக நாங்க உணவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், ஜாம் உடனடியா சாப்பிடும். ஆனா சில பதப்படுத்தப்பட்ட உணவுகளாக இருந்தால் அவை மீண்டும் சமைக்கப்பட்டுத்தான் பயன்படுத்தப்படும். அதாவது அஹ், சில இறைச்சி உருண்டைகள், சொசேஜஸ் பார்த்திருப்பீங்க. சரியா? சில நூடுல்ஸ் எல்லாமே சமைத்துத்தான் உண்ண வேண்டி இருக்கு. சரி, அதுவும் நற்காப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சமைத்து உண்ண வேண்டும். சரி, அப்ப எங்களுக்கு அந்த நற்காப்பு செய்யற உணவுகள் சிலது திரும்ப சமைத்து உண்ண வேண்டி வரும். பாருங்க, கருவாடு பச்சையா சாப்பிட இயலாது. அப்ப நற்காப்பு செய்யப்பட்டிருக்கிற கருவாடை எடுத்து அதை நன்றாக கழுவி மீண்டும் சமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. சில உணவு வகைகள் மட்டும்தான் நேரடியாக சாப்பிடணும். அதாவது இப்ப இந்த மாதிரி பழப்பாக அதை நேரடியாக சாப்பிடணும். அல்லது இந்த அஹ், ஊறுகாய் வகைகள் எல்லாம்
பார்க்கலாம். எழுதிக்கொள். உணவு